S-400 இது வெறும் ஒரு ஆயுதம்னு நினைக்காதீங்க. இது ஒரு அதிகார சின்னம். நவீன போரின் விதிகளையே மாத்தி அமைச்சிருக்கு. அப்படி என்னதான் இருக்கு இந்த ஒரு ஏவுகணை அமைப்புல? வாங்க S-400 பயன்படுத்தின கதைக்குள்ள போகலாம். S-400 கதை கோல்ட் வார் காலத்துல தொடங்குது. இதோட மூலம் புகழ்பெற்ற S-300 ஏவுகணை குடும்பம் தான். சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் மெதுவாதான் போச்சு. ஆனா 2000ல வேகம் பிடிச்சு 2007ல பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. இதோட முக்கியமான வேலை ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறது தான். எதிரி விமானங்கள் உள்ளேயே வர முடியாத ஒரு பபிள். இதத்தான் A2/ADன்னு சொல்றாங்க. ஒரு S-400 பேட்டரியில கமாண்ட் போஸ்ட், ரேடார், லான்ச்சர்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் இயங்கும். இதோட கண்ணே இந்த பவர்ஃபுல் ரேடார் தான். 600 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற ஸ்டெல்த் விமானத்தை கூட கண்டுபிடிச்சிடும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதோட ஃபிளெக்சிபிலிட்டி தான். பாருங்க, ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒவ்வொரு மிசைல் யூஸ் பண்ணும். சீக்கிரமே S-400 வெறும் பாதுகாப்பு கவசம் இல்லைன்னு தெரிஞ்சுது. அது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் செஸ் கேம்ல முக்கியமான காயினா மாறிடுச்சு. ரஷ்யாவுக்கு இது வெறும் காசு மட்டும் இல்ல, அவங்களோட செல்வாக்க காட்டவும் உதவுது. சீனா, இந்தியா, துருக்கி தான் முக்கிய கஸ்டமர்ஸ். ஆனா நேட்டோ உறுப்பினர் துருக்கி இத வாங்கினதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. F-35 ரகசியம் ரஷ்யாக்கு போயிடும்னு அமெரிக்கா பயந்தது. அப்ப புரியுதா, ஒரு S-400 நிறுத்துறது வெறும் மிலிட்டரி மூவ் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் மெசேஜ். சரி, இவ்ளோ புகழ் எல்லாம் ஓகே. ஆனா உண்மையான போர்க்களத்துல இது எப்படி வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். சிரியாவுல இது அங்க இருக்கிறதே ஒரு தடையா இருந்துச்சு. இஸ்ரேல் வெஸ்டர்ன் விமானங்கள் அந்த பக்கம் வரவே இல்ல. ஆனா உக்ரைன் போர் இதோட புகழுக்கு பெரிய டெஸ்டா அமைஞ்சது. இந்த பாதுகாப்பு கவசத்துல ஓட்டைகள் விழுந்துச்சு. ஹிமார்ஸ், ஸ்ட்ரோம் ஷேடோ மாதிரி வெஸ்டர்ன் ஆயுதங்கள் S-400ஓட சில பகுதிகளை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்கு. அதனால S-400 ஜெயிக்கவே முடியாதுங்கிற கட்டுக்கதை உடைஞ்சிடுச்சு. ஆனாலும் இது இன்னைக்கும் ரொம்ப ஆபத்தான ஆயுதம்தான். டெக்னாலஜி மாற மாற ஆயுதங்களும் மாறணும். ரஷ்யா ஏற்கனவே அடுத்த தலைமுறைக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது S-500 ப்ரோமெதி. இது ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களையும் ஏன் சேட்டலைட்டுகளையும் கூட தாக்கும் திறன் கொண்டது. S-400 கதை ஒன்னே தெளிவா காட்டுது. தாக்குதலுக்கும் தற்காப்புக்குமான இந்த டெக்னாலஜி போட்டிக்கு முடிவே இல்ல. ஆயுதங்கள் இவ்வளவு வேகமாவும் ஸ்மார்ட்டாவும் ஆகிட்டு இருக்கும்போது எந்த பாதுகாப்பு கவசமாவது முழுமையா தாக்குப்பிடிக்குமா?